அன்னித்துக்குள்ள நம்ம ஆடியோ ஆஃப்ல இருந்திருக்கு. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மன்னதிகை வாழும் மனவாசகம் கடந்தான், மின்னணையார் வாழ்வில் உறாமை கண்டான். பன்மறைகள் வன்மை தரும் ஆகமனுள் வைத்த பொருள் வலுவா, உன்னை விளக்கம் உரை செய்தான் உற்று. திருச்சிற்றம்பலம். கருணை பொழிமு திருமுகத்தில் திருநீற்று நுதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே, பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்களுக்ககலாத ஞானமே வடிவாம், வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல், எமதுள்ளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினலால், வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே, அதுவும் உந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடித்தாள்களையும் வணங்கி, எம்பெருமான் பொற்பாதங்களை வணங்கி, என்னுடைய குருநாதர் சைவத்திரு சண்முகமையா அவர்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி, ஸ்ரீல ஸ்ரீ ராஜ சரவண மாணிக்க சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி, மீண்டும் ஒரு முறை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி, மனவாசகம் கடந்தார் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி, அவர் அருளி செய்த இந்த உண்மை விளக்கம் என்னும் நூலை நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சிந்தனையாக, கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக ஞான நடனத்தையே, பெருமானின் திருக்கூர்த்தையே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதுவரை நாம் சிந்தித்தது இந்த உண்மை விளக்கம் என்றும் நூலில் உண்மை என்றால் என்ன, விளக்கம் அது எப்படி உண்மையாக விளங்கி நிற்பது, நம்மளுடைய ஆன்மா எப்படி விளங்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த நூலில் நாம் சிந்தித்ததாக ஆகமங்கள் என்றால் என்ன, அதில் இருந்து பந்தம் அறுப்பது, இந்த ஆகமம் எப்படி சொல்லி நம் பந்தத்தை அறுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. மனவாசகம் கடந்தாருடைய கேள்வி கணைகள், அவர் எத்தனை கேள்விகள் கேட்டார் அவருடைய குருநாதரை பார்த்து, அதற்கு ஆசிரியர், அவருடைய ஆசிரியர் எப்படி இசைவு தெரிவித்தார் என்றும், அதனுடைய இசைவாக அவருடைய பதில்களாக பூதங்களின் வடிவு, நிறம், எழுத்து, அடையாளம், அதிதெய்வம், அந்த அதிதெய்வங்களுடைய தொழில், பண்பு, தன்மாத்திரைகள், ஞான இந்திரியங்கள், இந்த ஞான இந்திரியங்களை எப்படி வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படி என்பதையும், கண்மை இந்திரியங்கள், அந்த கரணங்கள், இது எல்லாம் ஆன்ம தத்துவங்களாகவும், அடுத்ததாக வித்யா தத்துவங்கள், அவற்றின் தொழில், சுத்த தத்துவம், ஆணவம், கண்மம், நான் யார் என்பதற்குண்டான கேள்வியாகவும் பதிலாகவும் இருந்து பார்த்தோம். அடுத்ததாக பெருமானுடைய உருவமாக பதி எப்படி வருகிறார் என்றும், அவனுடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்றும், அவன் எப்படியெல்லாம் இருந்து கொண்டு நம்மளுக்கு உபகாரம் செய்கிறான் என்றும், வேறாய் இருத்தல், உடனாய் இருத்தல் என்று பலவாறாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவனுடைய திருக்கூத்து, திரு நடனத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கூத்தில் இதுவரை நாம் சிந்தித்தது, அவன் எங்கு இருந்து ஆடுகிறான், அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதை விரிவாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவனுடைய
இந்த கூத்தில் அவனுடைய திருமேனி எப்படிப்பட்டதாக இருந்து வருகிறது, இந்த பஞ்சாட்சர திருமேனியாக அவன் எப்படி இருக்கிறான், தூல திருமேனியாக இருக்கிறான், சூக்கும திருமேனியாக இருக்கிறான் என்பதையெல்லாம் பார்த்து வந்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஓம்கார திருமேனியாக அவன் ஓம் என்ற பிரணவத்திற்குள் எப்படி இருக்கிறான் என்பதாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த பாடலாக 34வது பாடலாக வருகிறது. முதலில் நாம் ஓம் பிரணவம் என்பதற்குண்டான விளக்கங்களை பார்த்து அந்த பாடலினுள் செல்லலாம். ஓம்காரம், ஓம்காரம் என்பதில் நாம் சொல்லி இருக்கிறோம் அகாரம், உகரம், மகரம் என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். நமச்சிவாய என்பதிலும் நாம் பார்த்திருக்கிறோம் சிகரம், பகரம், யகரம், நகரம், மகரம் என்று பார்த்திருக்கிறோம். இதில் காரம் என்று நாம் சொல்ல வேண்டுமா இல்லது கரம் என்று சொல்ல வேண்டுமா என்று பார்க்க வேண்டும். சிகரம் என்று எழுத வேண்டுமா, மகரம் என்று எழுத வேண்டுமா, அல்லது சிகாரம் என்று எழுத வேண்டுமா, மகாரம் என்று எழுத வேண்டுமா, அப்படி என்று பார்க்கிறோம். இங்கு ஓம்காரம் என்று சொல்லுகிறோம், அங்கு மகரம், சிகரம் அப்படி என்று பார்க்கிறோம். இந்த கரம் என்றால் என்ன, காரம் என்றால் என்ன, அதற்குண்டான வித்தியாசத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் குறில் எழுத்தாக எழுதும் போது நமச்சிவாய என்ற எழுத்துக்கள் அனைத்தும் குறில் எழுத்துக்களாக வருகிறது. குறில் எழுத்துக்களாக வரும் பொழுது அதில் நாம் கரம் என்று எழுத வேண்டும். நெடில் எழுத்தாக எழுதும் போது காரம் என்று எழுத வேண்டும். ஓம் என்பது நெடில் எழுத்தாக ஒலிக்கக்கூடியது, அதனால ஓம்காரம் என்று எழுதுகிறோம். மற்ற எழுத்துக்கள் அ எழுதும் போது அது குறில் எழுத்து அகரம், ஊ எழுத்து எழுதும்போது உகரம், மே எழுத்து எழுதும்போது மகரம், நே எழுத்து எழுதும்போது நகரம். இப்படி குறில் எழுத்துக்களை எழுதும் பொழுது கரம் என்றும், நெடில் எழுத்துக்களை எழுதும் பொழுது காரம் என்றும் உச்சரிக்கிறோம். அப்படி என்றால் இந்த எழுத்துக்கள் வித்தியாசப்படுத்துவதற்காக இது எழுதுகிறோம். இந்த காரம் என்பது அசை, அது அதற்கு பொருள் கிடையாது, எழுத்தை குறிப்பது ஒரு சொல். அந்த ந என்ற எழுத்தை குறிப்பதற்காக நகரம் என்று எழுதுகிறோம். இந்த இடத்தில் ஓம்காரம் என்று எழுதும் பொழுது ஓம் என்ற ஒரு எழுத்தை எழுதுவதற்காக குறிக்கிறோம். இதே பொழுது ஈகாரம், ஈ என்ற நெடிலை குறிக்கும் பொழுது ஈகாரம் என்று எழுதினால் அந்த ஈ என்ற எழுத்தை குறிப்பதாக இருக்கிறது. வெறும் ஈ என்ற எழுத்தை எழுதினால் அது பொருளை குறிப்பதாக இருக்கிறது. ஓர் எழுத்து ஒரு மொழி என்ற பொருளை குறித்து, ஈ என்பது அதில் ஒரு சிறு பூச்சியை குறிப்பதாக வருகிறது. ஆகவே நாம் இந்த வித்தியாசத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அகரம் எழுத வேண்டுமா, மகரம் எழுத வேண்டுமா, மகாரம் எழுத வேண்டுமா என்பதை சரியாக பயன்படுத்த வேண்டும். இங்கு ஓம் என்பது ஓம்காரம் ஆகும். ஓம் என்பதை பிரணவ மந்திரம் என்று கூறுகிறோம். நாம் ஓம் என்ற மந்திரத்தை பிரணவ மந்திரம் என்று கூறுகிறோம். இந்த பிரணவ மந்திரமாகிய ஓம் 3 எழுத்துக்களால் ஆனது. அ, உ, ம, அகரம், உகரம், மகரம் என்ற 3 எழுத்துக்களால் ஆனது. ஏற்கனவே நாம் பார்த்தோம். அ என்பது 8 என்ற எழுத்தை குறிக்கக்கூடியதும், உ என்பது 2 என்ற எழுத்தை குறிக்கக்கூடியதுமாக பார்த்தோம். அப்படி என்றால் இந்த அகரம் உகரம் சேர்ந்ததுதான் ஓம்காரம் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் சிவசக்தியின் வடிவமே இந்த ஓம்காரமாக இருக்கிறது. 8ம் 2ம் அறிந்தால்தான் அப்படின்னு நம்ம கடந்த பாடல்கள்ல பார்த்தோம். அவன் எப்படி இருந்து ஆடுகிறான், 8ம் 2க்கும் மேல் நின்று ஆடுகிறான் அப்படின்னு. மந்திரம் என்ற சொல்லுக்கு நினைப்பவனை காக்கும் சக்தி என்பது பொருள். நாம் ஒரு மந்திரம் சொல்றோம் அப்படின்னா அந்த மந்திரம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால் அந்த மந்திரத்தை நினைப்பவனை காப்பதுதான் அந்த மந்திரத்தினுடைய வேலையாக இருக்கிறது. அப்படி என்றால் யோகம் என்பது என்ன என்றால் யோகம் என்பது சேர்க்கும் மார்க்கம் ஆகும். அந்த மந்திர யோகம் என்பது மந்திரத்தை நினைப்பவனை காத்து இறைவனுடன் சேர்ப்பது மந்திர யோகம் ஆகும். அதுதான் மார்க்கம் என்று பொருள்படுகிறது. மந்திரங்களிலேயே மிகவும் சிறந்த மந்திரமாக நாம் எந்த மந்திரத்தை கூறுகிறோம் என்றால் இந்த ஓம்காரம் பிரணவ மந்திரத்தையே நாம் சொல்லுகிறோம். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை எல்லா மந்திரங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் சேர்த்து நாம் உபயோகிக்கலாம். ஆனால் இந்த மந்திரத்தை அதிகமாக எல்லா எழுத்துக்களுக்கும் முன்பாகவே சேர்த்து நாம் உச்சரித்து வருகிறோம். இந்த பிரணவம் என்பது சாதி மத சமய வேறுபாடுகள் இல்லாமல் எல்லா ஆன்மாக்களும் ஜெபிப்பதற்கு உரிய
மந்திரம் என்று இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் கூறியிருக்கிறார். ஓம் என்பதை தாரக மந்திரம் என்றும் கூறுவர். இந்த தாரகம் என்றால் தாண்ட தாண்ட செய்வது. ஓம் என்ற மந்திரம் தாரக மந்திரம் என்று சொல்லுகிறோம். தாரகம் என்றால் தாண்ட செய்வது. எதை தாண்ட செய்வது? கப்பலுக்கு கூட இன்னொரு பெயர் தாரகம் என்று பொருள் உண்டு. நம்மளுடைய தண்ணீரில் மிதக்கக்கூடிய கப்பலுக்கு கூட தாரகம் என்ற ஒரு பெயர் உண்டு. ஏனெனில் அது கடலை கடப்பதற்கு, கடலை தாண்டுவதற்கு, இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு கொண்டு செல்வதற்காக அதற்கு தாரகம் என்ற பெயர் இருக்கிறது. அதுபோல இந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு ஏன் இந்த பெயர் என்றால், நாம் பிறவி கடலை தாண்டுவதற்கு இந்த பெயர் அமைந்துள்ளது. நமக்கு பிறவி கடலை கடக்க வேண்டும் என்று தானே இந்த வடிவம் எடுத்து வந்து உட்கார்ந்து இத்தனை நூல்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த பிறவி கடலை கடப்பதற்கு அந்த மந்திரம் பயன்படுகிறது. அதனால் இந்த பிரணவத்திற்கு தாரகம் என்ற பெயரும் உண்டு. இந்த ஓம் என்பதன் மற்றொரு பெயராகிய பிரணவம் என்பதை பிரித்து பார்த்தால் பல பொருள்கள் உள்ளன. இந்த மந்திரத்தை பிரித்து பார்த்தால் பல பொருள்கள் உள்ளன. பிர என்றால் மிகவும் என்ற பொருள் உள்ளதாகும். இப் ர பிர பிரணவம் என்று சொல்லக்கூடியதுல இப் ர என்ற எழுத்தை சொல்லும் பொழுது மிகவும் என்ற பொருள்படுவதாக வருகிறது. நவ என்றால் புதுமை என்பதாகும். அப்படி என்றால் மிகவும் புதுமையானதாக இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இந்த எழுத்து ஒவ்வொரு நேரமும் புதுமையாகவே இருந்து கொண்டே இருக்கும். இதையே மணிவாசகரும் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்கிறார். அப்படி என்றால் இந்த ஓம்காரமும் பெருமானும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறார். ஓம்காரமே பெருமான், பெருமானே ஓம்காரம் என்று சொல்லுகிறார். ஆக இந்த பிரணவம் என்பது மிகவும் புதுமையானது என்று நம் அஞ்ஞானத்தை நீக்கி பரமானத தன்மையை அளிக்கக்கூடியது. அப்போ ஒவ்வொரு நேரமும் புதுமையாக இருப்பது நம்மளுடைய அஞ்ஞானத்தை நீக்கி பரமானந்த நிலையை தருவதாகும். இதையே பிர என்றால் பிரபஞ்சம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பிர என்றால் பிரபஞ்சம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ந என்றால் இல்லை, ந என்பது இங்கு இல்லை என்றும் குறித்துக் கொள்ளலாம். வ என்றால் உங்களுக்கு, உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் பந்தம் இனி இல்லை அப்படி என்பதை இந்த பிரணவம் குறிக்கிறது. அப்படி என்றால் இந்த மந்திரத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உச்சரிக்கிறோமோ உச்சரிக்க உச்சரிக்க நம்மளுடைய இந்த பிரபந்த பஞ்சம் நம்மளை விட்டு நீங்கி பெருமானுடைய திருவடியை அடைவோம் என்று இந்த பிரணவம் சொல்லுகிறது. அதுதான் முக்திக்கு செல்லும் வழியாக இருக்கிறது. பிறவி கடலை கடப்பதற்காக தாரகம் என்றும் நாம் சொல்லி இருக்கிறோம். இந்த மந்திரத்தை பிரம்மா ஜெபம் செய்து, ஓம்கார மந்திரத்தை பிரம்மா ஜெபம் செய்துதான் பிரம்ம பட்டம் பெற்றதாக காசி காண்டம் கூறுகிறது. இந்த பிரணவ மந்திரத்தை ஜெபம் செய்துதான் காசி காண்டத்துல சொல்லி இருக்கிறது பிரம்மாவுக்கு பிரம்ம பட்டம் பெற்றார் என்று. திருக்கைலாய மலையில் சிவபெருமானை வணங்கும் பொருட்டு பிரம்மா செல்கிறார். அவர்களுடைய தேவர்கள் கூட்டத்தோட செல்லுகிறார்கள். இந்திராதி தேவர்கள், கிங்கணர், கிரும்புடர், சித்தர், வித்யாதரர் என்று ஏகப்பட்ட பேர் செல்லுகிறார்கள். எல்லோரும் அப்படி செல்லும் பொழுது அங்கு முருகப்பெருமானும் இருக்கிறார். முருகப்பெருமானை பார்த்தும் பார்க்காதது போல பிரம்மா சென்று விடுகிறார். இவருக்கு நல்ல பாடம் கொடுக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் நினைக்கிறார். ஏனெனில் சிவபெருமானும் தானும் ஒன்று. ஏனெனில் அவரிடத்திலிருந்து தோன்றியவர் அல்லவா முருகப்பெருமான். அவரை வணங்காமல் சென்று, அதுபோக இவருக்கு ஆணவம் என்னும் செருக்கு இருக்கிறது. நான் தான் பெரியவன், நான் தான் படைப்பு தொழிலை செய்கிறேன், இவர் ஒரு சிறு பயல், சிறு பிள்ளை, இவனிடத்தில் ஏன் நாம் வணக்கம் செய்ய வேண்டும், இவனை நாம் ஏன் மதிக்க வேண்டும் என்று அந்த ஆணவத்தில் செல்லுகிறார். அதை கண்ட முருகப்பெருமானும் பிரம்மனுக்கு தானும் சிவனும் ஒன்றேதான், வேறு அல்ல என்பதை உணர்த்த விரும்பி பிரம்மதேவனை அழைக்கிறார். பிரம்மதேவனும் கந்தவேளை அணுகி அகங்காரத்துடன் கை கூப்பாமலும் கூப்பியும் இருநிலைப்பட்டு அரைகுறையாக நிற்கின்றார். கந்தவேள் அவரை நோக்கி நீ யார் என்று வினவ, அவர் நான் தான் படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மதேவன் என்ற அகங்காரத்துடன் பதில் சொல்லுகிறார். அதை கேட்ட முருகப்பெருமானுக்கு அப்படி என்றால் உமக்கு வேதத்தை பற்றி நன்கு தெரிந்திருக்கும் அல்லவா என்று கேட்கிறார். பிரம்மனும் ஆம், எனக்கு வேதத்தை பற்றி தெரியும் என்று பதில் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த வேதத்தில்
முதல் வேதமாகிய ரிக்வேதத்தை கூறும் என்று முருகப்பெருமான் கேட்கிறார். உடனே பிரம்மனும் அந்த ரிக்வேதத்தில் உள்ள தொடக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓம் என்ற மந்திரத்துடன் கூற ஆரம்பித்தார். ஏனெனில் ரிக்வேதத்தில் ஓம் என்ற மந்திரத்தை தொடங்கி ஓம் என்ற மந்திரத்தில் முடியக்கூடியது ரிக்வேதம். அப்படி இவர் ஓம் என்ற மந்திரத்தை தொடங்கி சொல்ல ஆரம்பிக்கவும் முருகப்பெருமான் குறுக்கிட்டு நிறுத்தும் நிறுத்தும் என்று சொல்லுகிறார். நிறுத்த சொல்லவுடன் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லும் என்று கேட்கிறார். பிரம்மன் விழிக்கின்றார். அதற்கு பொருள் தெரியவில்லை. ஏனெனில் சிவபெருமானிடம் வேதம் பயின்றாரை தவிர அதன் பொருள்களை அவரிடம் இருந்து கற்கவில்லை, கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. அந்த தவறை நினைத்து இப்போது வெட்கி தலைகுனிந்து நிற்கின்றார் முருகப்பெருமான் முன்பாக. தான் படைக்கும் கடவுள் என்ற கர்வம் ஒளிந்து நிற்கின்றார். எனினும் முருகப்பெருமான் அவரை விடுவதாக இல்லை. என்ன படைக்கும் கடவுளே, ஏன் இப்படி விழிக்கின்றீர், சீக்கிரம் சொல்லும் என்று கூற பிரம்மதேவன் அதற்கு பொருள் தெரியவில்லை என்று தன் தவறை ஒப்புக்கொள்கின்றார். அது கண்டு வெகுண்டது போல் நடித்த முருகப்பெருமான், என்ன கடவுள் நீர், இந்த 2 எழுத்து மந்திரத்துக்கு கூட பொருள் தெரியாதா? அப்படி என்றால் உம்முடைய சிருஷ்டியும் இப்படித்தான் இருக்குமா என்று அவருடைய சிருஷ்டி தொழிலையும் கேவலமாக சொல்லுகிறார். பிரம்மதேவனுக்கு என்ன செய்கிறார் என்றால் தன் கைகளால் 4 தலைகளும் அதிர ஒரு குட்டு வைக்கிறார். குட்டு வைத்ததோடு மட்டும் அல்லாமல் அகங்காரம் முழுவதும் தொலைந்து போகும்படி பூமியில் தள்ளி உடனே அங்கு இருந்த வீரர்களை அழைத்து பிரம்மனை கொண்டு போய் கந்தகிரியில் சிறை வைக்க உத்தரவிடுகிறார் முருகப்பெருமான். அங்கு சிறை வைத்தாயிற்று பிரம்மனை சிறை வைத்தாயிற்று முருகப்பெருமான். அதனால் உலகில் படைப்பு தொழில் நடைபெறவில்லை. பார்த்தார் முருகப்பெருமான். பின் அவரே படைப்பு தொழிலையும் நடத்த ஆரம்பித்தார். இப்படியே பல தேவ வருடங்கள் கழிந்தன. இத்தனை ஆண்டுகள் முருகவேலின் படைத்த தொழிலில் மூழ்கிய ஆன்மாக்கள் புண்ணிய வடிவமாக விளங்கினர். பாவம் என்று சிறிதும் உலகில் இல்லவே இல்லை. எங்கும் மெய்ஞானம் மிளிர்ந்து சிவமணம் கமழ்ந்தது. ஏனெனில் அது சிவபுத்திரன் அல்லவா, அதனால் சிவமணம் கமழ்ந்தது. பின் பிரம்மன் சிறையிலேயே பல்லாண்டுகள் தவம் செய்து பின் தன் படைப்பு தொழிலை மீண்டும் பெற்றார். அந்த பிரணவத்திற்கு பொருளை ஈசனுக்கு இப்படி படைப்பு தொழிலின் மூல காரணமாக இருப்பது இந்த ஓம்காரம் என்பதை விளக்கினார். நம்மளுடைய படைப்பு தொழிலுக்கு மூல காரணமாக இருப்பது இந்த ஓம்காரமாக இருக்கின்றது. அந்த ஓம் ஈசனுக்கும் பின்பு யார் விளக்கினார்? அந்த ஓம்காரத்தின் பொருளை முருகப்பெருமானே ஈசனுக்கும் சொல்லுகிறார். வேத மந்திரங்களில் ஓம் என தொடங்கி ஓம் என முடியும் 2 தெய்வங்களுக்கு மட்டுமே உள்ள மந்திரமாக உண்டு. ஒன்று சிவபெருமானுக்கும் மற்றொன்று முருகப்பெருமானுக்குமே உள்ளது. முருகன் சிவபெருமானுக்கு ஓம்காரத்தின் விளக்கத்தை அளித்த மந்திரத்தில் ஓம் ஈசான என தொடங்கி சதா சிவோம் என முடிகின்ற ஓம் என்று தொடங்கி ஓம் என்று முடியும் மந்திரமாக இருக்கின்றது. மற்றொன்று முருகப்பெருமானுக்குடைய மந்திரமாக ஓம் குமார பிரதம் என்று தொடங்கி சுப்பிரமணியோம் என்று முடியும் முருகப்பெருமானுடைய மந்திரமாக இருக்கின்றது. இந்த வேத மந்திரத்தில், இந்த பிரணவ மந்திரத்தில் உபநிடதங்களில் எல்லாம் எப்படி எழுதியிருக்கின்றன, உபநிடதங்களின் பார்வை எப்படியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். மகா நாராயணோ உபனிஷத்தில் ஒரு மந்திரம் யஜுர்வேதத்தின் செய்தியை பின்வருமாறு கூறுகிறது. எப்படி கூறுகிறது என்றால், ஆதித்யா, இந்த பிரபஞ்சத்தின் உச்ச காரணம் ஓம் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. சூரியனின் அந்த வடிவம் பிரம்மம், அதுவே வியாபித்துள்ள காரணம் அனைத்தும். அதுவே நீர், நெருப்பு, சுவை மற்றும் அமுதம். அமுதம் என்பது அழியாமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 3 உலகங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 3 வியாக்கிருதிகள் பூ, புவ மற்றும் ஸ்வாக என்று. விக்னேஷ் சிவா, உங்களுடைய ஆடியோவை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. மகா நாராயணோ உபனிஷத்தில் ஓம் என்ற ஒரு எழுத்தை பிரம்மன் என்று வேறொரு இடத்திலும் குறிப்பதாக வருகிறது. பிரணவத்தின் அனைத்தையும் உள்ளடக்கிய இயல்பை மாண்டூக்கிய உபநிடதம் மந்திரம் பின்வருமாறு விளக்குகிறது. ஓம் என்பது முழு உலகமும். இது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஓம் என்ற வார்த்தை மட்டுமே. பிரணவம் விண்வெளி, நேரம் மற்றும் வடிவம் முழுவதுமாக வியாபித்திருக்கும் உயர்ந்த ஒலி உருவமாக உள்ளது என்கின்றது இந்த மாண்டூக்கிய உபநிடதம்.
ஓம் என்பது அதன் சகுண பிரமாண வடிவத்திலும் குணாதிசயங்கள் இல்லாத நிற்குண பிராமண வடிவத்திலும் உச்ச யதார்த்தத்தை தியானம் செய்வதற்கும் பரிந்துரைக்கப்படுகிறது என்று பிரசன்ன உபநிடதம் கூறுகின்றது. கட உபநிடதத்தில் மந்திரத்தில் மரணத்தின் இறைவனான யமராஜா யமபெருமான் அவன் நசிகேதனுக்கு வெளிப்படுத்துகிறார். நசிகேதன் என்பது நாம் அறிந்த வரலாறாக இருக்குமா என்பது தெரியவில்லை, இருந்தாலும் நாம் சொல்லிவிடுகிறோம். நசிகேதன் தந்தை வாசஸ்ரவ முனிவர். அவர் சொர்க்கலோகம் வேண்டி விஸ்வஜித் என்னும் பெரும் யாகம் செய்கிறார். அந்த யாகம் செய்யும் போது தன்னுடைய இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த சொர்க்கலோகம் கிடைக்கும் என்று அந்த யாகத்திற்குண்டான பொருளாக அமைகிறது. அவர் ஒவ்வொரு பொருள்களையும் தானமாக செய்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய கறவை மாடுகள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே தானம் செய்து விடுகிறார். அப்பொழுது அந்த நசிகேதன் எப்பொழுதும் அவர் அப்பாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இவன் சிறு குழந்தையாக இருக்கிறான், 5 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது, அப்பா என்னை யாரிடம் தானம் கொடுப்பாய், என்னை யாரிடம் தானம் கொடுப்பாய் என்று தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான். அப்படி தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டு இருப்பதனால் அவனுடைய அப்பா என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னை நான் யமனுக்கு தானம் கொடுக்க போகிறேன் என்று கோபமாக கூறிவிடுகிறார். இவன் அதை உண்மை என்று நினைத்து யமலோகத்தை நோக்கி வருகிறான். யமலோகத்திற்கு வரும்பொழுது அங்கு யமலோகத்தில் வந்து 3 நாள் காத்து இருக்கிறான். யம தர்மராஜாவை பார்ப்பதற்காக 3 நாள் காத்து கொண்டு இருக்கின்றான். அந்த 3 நாள் கழிந்த பிறகு யமதர்மனை சந்திக்கிறான். யமதர்மனை சந்தித்த பிறகு யம தர்மராஜா அவனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். ஏனென்று 3 வரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த 3 வரங்களையும் நீ கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னவுடன் இந்த நசிகேதன் முதலில் வரமாக தனது தந்தை மன அமைதி அடைந்து தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கும் அவர் அப்படியே ஆகட்டும், உனக்கு அந்த வரத்தை அருள்வோம் என்று சொல்லுகிறார். 2வது வரமாக யாகம் செய்தால் சொர்க்கம் அடைய முடியும் என்ற உண்மையை எனக்கு உரைக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். அதற்கும் நாம் அப்படியே தருகிறோம் என்று சொல்லுகிறார். 3வது வரமாக உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாது இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவை கேட்கின்றான். இதற்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யம தர்மராஜா சற்று யோசிக்கிறார். இவனுக்கு இந்த வரத்தை கொடுக்க கூடாது, ஏனென்றால் அதற்கு அவன் பக்குவமா இருக்கிறானா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என்று அதற்கு தர மறுக்கிறார். வேற என்னென்ன பொருள்கள் எல்லாமோ தருகிறேன் என்று கேட்கிறார். ஆனாலும் அந்த நசிகேதன் அதற்கு சம்மதிக்கவில்லை. எனக்கு இந்த உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாமல் பெருமானிடம் சேரக்கூடிய அந்த வழியை எனக்கு கூற வேண்டும், முக்திக்குண்டான உபாயத்தை கூற வேண்டும், ஆன்ம தத்துவம் கழிந்து அதற்கு அடுத்துள்ள தத்துவங்களை கடந்து போவதற்கான வழியை கூற வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் இவனை பரிசோதித்து விட்டு அந்த வழியை உபாயத்தையும் சொல்லுகிறார். ஆன்ம தத்துவம் பிரம்ம தத்துவத்தை கூறுகிறார். ஜீவ முக்தி அடைந்து விதேச முக்தி என்னும் பிறப்பில்லா பேரின்ப பெருவாழ்வு அடைவதை யமதர்மன் கூறுகிறார். அப்படி என்று இந்த ஓம்காரம் என அந்த நாதத்தை கடக்க வேண்டும். நாதாந்தத்தை கடந்தால்தான் நாம் பெருமானை அடைய முடியும். அப்போ இந்த அண்ட சாஸ்திரங்கள் எல்லாம் ஓம்காரமாக இருப்பதை குறித்து அந்த கட உபநிடதத்தில் யமதர்மராஜனுக்கும் இந்த நசிகேதனுக்கும் இருந்த உரையாடலாக அந்த மந்திரங்கள் சொல்லுகின்றன. அப்படி சொல்லும் பொழுது இந்த வார்த்தை உண்மையிலேயே பிரம்மம், இந்த வார்த்தை உண்மையிலேயே உயர்ந்தது, இந்த வார்த்தை அறிந்தவன் அவன் விரும்புவதை பெறுகிறான் என்று கட உபநிடதம் கூறுகிறது. அந்த வார்த்தை எது என்றால் இந்த ஓம்காரத்தை குறிப்பதாக இருக்கிறது. தைத்திரிய உபநிடதத்தில் பிருகுவல்லியில் உள்ள ஒரு பகுதி ஓம் பிரம்மமாக உணர்ந்து வழிபடுவதால் ஏற்படும் நன்மையை கூறுகிறது. அதாவது ஓம் என்பது அம்பிகை, அவர் மேலான ஆதரவை தியானிக்கட்டும். ஓம் என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக வியாபகமாக உள்ளதாக இருக்கிறது, அதுவே நம் வாழ்க்கைக்கு மேன்மையாக உள்ளது என்று கூறுகிறது. அதே தைத்திரிய உபநிடதத்தில் சிக்ஷாவல்லியின் 4வது அணுவாகத்தில் ஓம் தனது சொந்த புத்தி, அதாவது மேதா சக்தி உட்பட தனது அனைத்து திறன்களையும் ஒளிரச் செய்ய விரும்புவோருக்கு
மிகவும் புனிதமான மந்திரமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படி என்றால் எல்லாவற்றிற்கும் மேலானதாக இந்த பிரணவம் அமைந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. பிரம்மம் என்பது ஓம்காரத்தின் பொருள். அது சூட்சுமம், தூலமான அனைத்தின் உருவம். அந்த பிரம்மனுக்கு என் நமஸ்காரங்கள். இந்த இடத்துல பிரம்மனுக்குன்னா பிரம்ம தேவரை குறிப்பதாக அல்ல, இந்த பிரம்மன் அப்படிங்கிறது ஓம்காரத்தையே குறிப்பதாக வருகிறது. அந்த ஓம்காரம் மனிதர்களின் இதய குகைகளில் உள்ளது. ஓ பிரம்மனே, இதிலும் இந்த பிரம்மனே என்பது பிரணவத்தையே குறிப்பதாக வருகிறது. ஓ பிரம்மனே, நீயே வஷட்காரம். வஷட்காரம் என்பது சக்தியை குறிப்பது. நீயே இந்திரன், நீயே ருத்திரன், நீயே விஷ்ணு, நீயே பிரம்மா, நீர், ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் அம்ப்ரோசியா. அம்ப்ரோசியான அமரத்துவம், அமரத்துவமாக இருப்பது. இந்த காரணங்களால் தான் பிரணவம் என்று ஒரே மாதிரியாக, பிரணவம் என்றும் ஒரே மாதிரியாக உள்ளது என்று பிரகதாரண்யக உபநிடதம் கூறுகிறது. பிராணன் சர்வான் பரமாதமணி பிரணமயதி இது பிரணவம் என்பது பிரணவத்தின் மற்றொரு விளக்கமாக இருக்கிறது. ஓம் அல்லது பிரணவம் பிரம்ம வித்யா மந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சாதகர்களை பிறவி கடலில் இருந்து முக்தி கரைக்கு அழைத்து செல்லும் மந்திரமாக இந்த ஓம் உள்ளது என்பது அதனுடைய பொருளாக இருக்கின்றது. ஓம் என்ற எழுத்தின் வேத நிறுத்தத்தின்படி 4 பிரிவுகளாக உள்ளது. ஓம் என்ற எழுத்தை பிரித்தால் 4 பிரிவுகளாக உள்ளது என்று கூறுகிறது. இந்த 4 பிரிவு எப்படி என்பதை நரசிம்ம உத்திர தபினி உபநிடதம் கூறுகிறது. அந்த புனித எழுத்தில் அ, உ, இம் என்ற 3 அ, உ, ம என்ற எழுத்துக்களும் அதனுடைய தொடர்ச்சியாக மௌனமும் ஒரு எழுத்தாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. நாம் சொல்லுவோம் இல்லையா, ஓம் என்று இப்படி எளிதாக சொல்லுவதில்லை. ஓம் என்று மௌனம், வாயை மூடி இம் என்று இழுத்து உச்சரிப்போம். அந்த மௌனத்தையும் ஒரு பகுதியாக குறிக்கிறது. அப்படி என்றால் அ, உ, இம் அந்த மௌனமாக 4 பகுதிகளாக உள்ளது. இதில் அ என்ற எழுத்து ரிக்வேதத்தை குறிப்பதாக இருக்கிறது. இந்த உபநிடதத்தின்படி 7 கடலால் சூழப்பட்ட பூமிக்குரிய உலகத்தை இது குறிக்கிறது. 7 கடலால் சூழப்பட்ட பூமியை இது குறிக்கிறது என்ற பொருளாக வருகிறது. இதனுடைய அக்னியாக கர்கபத்திய அக்னியாக இருக்கின்றது. ஊ என்ற எழுத்து யஜுர் வேதத்தை குறிப்பதாக உள்ளது. இது இடைநிலை உலகத்தை குறிக்கின்றது. இதன் அக்னி தட்சிணாக்னியாக இருக்கின்றது. மே என்ற எழுத்து வான உலகத்தையும் சாம வேதத்தையும் குறிப்பதாக வருகிறது. இதன் அக்னி அகவாக்னி என்பதை குறிக்கிறது. இந்த அ, உ, ம என்ற 3 எழுத்துக்களின் முடிவில் உள்ள மௌனம் அதை அரை எழுத்து என்று சொல்லப்படுகிறது. அது அதர்வன வேதத்தையும் நாசியமானது சந்திர உலகத்தையும் குறிக்கிறது. இதன் அக்னி ஏகர்ஷி அக்னியாக குறிக்கப்படுகிறது. பிரணவம் இந்த 4 வேதங்களையும் அவற்றின் அழியாத துதிகளையும் கொண்டுள்ளது. இந்த பிரணவம் 4 வேதங்களையும் அழியாத துதிகளையும் கொண்டுள்ளது. நாரத பரிவாஜக உபநிடதத்தில் பிரணவத்தை 8 அமைப்பாக கூறுகிறது. நாம் இப்பொழுது 4 அமைப்பாக பார்த்தோம், அதை 8 அமைப்பாகவும் கூறுகிறது. இதே உபநிடதத்தில் பிரம்மா தனது மகனான நாரதற்கு அந்த 8ஐ 16ஆகவும் அதற்கும் மேலாக 128 பிரிவு மடங்கு பிரிவுகளும் உள்ளதை விளக்குகின்றார். அந்த 16 பிரிவாக உள்ளது மேலே சொன்ன 4ஐயும் அதன் கூட 12 பிரிவாக உள்ளதாக உட்பிரிவாக பிந்து, நட, கால, கால என்பது நேரத்தையும், காலடிதா என்பது காலத்திற்கு அப்பாற்பட்டதாகவும், சாந்தி, சாந்தி என்பது அமைதியையும், சந்தியாதிதா என்பது அமைதிக்கு அப்பாற்பட்டதையும், உண்மணி, மனோன்மணி, பூரி, மத்தியமா, பஸ்யந்தி மற்றும் பரா என்று 16 வகையாக சொல்லப்படுகிறது. இந்த பிரணவம் துர்ய துர்யா அல்லது உன்னத பேரின்பம் என்று பிரம்மா தனது மகனான நாரதற்கு விளக்குகின்றார். மேலும் இந்த ஓம் ஒவ்வொருவராலும் தேடப்பட வேண்டிய பொருள் என்று சொல்லி
இருக்கின்றார். ஏனெனில் இந்த ஒவ்வொரு விஷயத்தின் தொடக்கமாகவும், நம்மளுடைய ஒவ்வொரு விடயத்தின் தொடக்கமாகவும் இறுதி அழகாகவும் விளங்குவதாகவும் அவர் சுட்டி காட்டுகின்றார். மேலும் இது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக உள்ளது என அடையாளப்படுத்துகின்றார். அதனால்தான் நம் பிரணவம் எல்லாவற்றாகவும் இருக்கிறது. ஏனெனில் அந்த பிரணவத்தை தான் நாம் யாராக சொல்லியிருக்கிறோம்? பெருமானாக சொல்லி இருக்கிறோம். அப்படி என்றால் அதுதான் நமக்கு ஆதாரமாக உள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது. இதை எப்படி அடையாளம் காணலாம் என்றால், அது பேதாஸ் வதார உபநிடதத்தில் கூறப்பட்டுள்ளது. தீவிரமான தியான பயிற்சி மூலம் முனிவர்கள் குச்சியில் இருக்கும் நெருப்பை உணர்வது போல, கம்பில் உள்ள கம்பு, மரத்தில் உள்ள நெருப்பை உணர்வது போல, எள் விதையில் உள்ள எண்ணெய் போல, தயிரில் நெய் போல பிரணவத்தை, ஓம் என்ற ஒளியை தவத்தின் மூலம் உணரலாம் என்கின்றது. இதையே உண்மை விளக்கம் ஆசிரியராக இருக்கக்கூடிய மனவாசகம் கடந்தாரும் தனது உண்மை விளக்கத்தில் 30வது பாடலில் நல் தவத்தார் என்கின்றார். நல்ல தவம் செய்தால் இந்த தவ நிலையை அடையும் போது இந்த உள் ஒளியை நாம் காணலாம் என்று சொல்லி இருக்கின்றார். பிரணவமே வில்லாக, ஆன்மாவே அம்பாக, பிரம்மம் இலக்காக, கவனம் சிதறாதவனால் துளைக்கப்பட வேண்டியது என்று முண்டக உபநிடதம் கூறுகின்றது. உடல் கீழ் அரணிக்கட்டையாக ஓம் என்னும் பிரணவம் மேல் அரணிக்கட்டையாக தியானம் என்னும் உரசல் மூலம் உள்ளுரையும் இறைவனை காணலாம் என்கிறது வேதஸ் வதார உபநிடதம். இந்த அ உ இம் என்றும் ஆன்மாவின் ஒளி வடிவம், பெண் ஆண் அலி என்றும் பால் வடிவம், தீ காற்று கதிரவன் என்னும் ஒளி வடிவம், ருத்ரன் பிரம்மா விஷ்ணு என்றும் இறை வடிவம், ரிக் யசூர் சாமம் எனும் அறிதல் வடிவம், புவி வெளி வான் எனும் உலக வடிவம், களி நிகழ் எதிர் எனும் கால வடிவம், சுவாசம் தீ கதிரவன் எனும் அனல் வடிவம் என எல்லாம் பிரணவத்தின் கூறு என்று மைத்ரி உபநிடதம் கூறுகின்றது. இந்த உலகத்தில் பழமையான நூல் எது என்றால் அது ரிக்வேதம். அது ஓம்காரத்தில் துவங்கி ஓம்காரத்தில் முடியும் என்று நாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். ஓம் அக்னி மீளே புரோஹிதம் என்று துவங்கி இறுதியில் ஹரி ஓம் என்று முடியும். ரகுவம்ச நூலில் வைவஸ்வதோ மனுர் நாம மணனியோ மணிஷினாம் ஆசித் மகிஷிதாம் ஆத்திய பிரணவ சந்தசாம் இவ என்கின்றது. வேதங்களுக்கு எல்லாம் முதலில் பிரணவம் இருப்பது போல அரசர்களுக்கு எல்லாம் முதல் அரசராக இருந்தவர் வைவஸ்வத மனு என்னும் சூரியனுடைய புத்திரர் ஆவார் என்று ரகுவம்ச நூலில் இந்த பிரணவத்தை சொல்லுகிறது. மந்திரங்களுக்கு எல்லாம் மந்திரமாக பிரணவம் இருக்கிறது என்று. ஓம் இது பிரக்ம சதாசிவாம் தைத்திரியோ உபநிடதத்தில் இந்த வார்த்தையை கூறப்படுகிறது. ஓம் இது பிரக்ம சதாசிவோம் என்று. ஓம் என்பது பிரம்மம், சதாசிவம் பிரணவமாக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அகாரம் பிரக்மானம் நாபௌ உகாரம் விஷ்ணும் ஹிருதயே மகாரம் ருக்ரம் ரூமத்யே ஓம்காரம் சர்வேஸ்வரம் வாத சாந்தே அப்படிங்கிற மந்திரத்தை நரசிம்ம தாபந்தியோ உபநிடதம் கூறுகிறது. அந்த பொருள் என்ன என்றால், அகாரம் என்றும் தூலனாகிய பிரம்மனை நாபியிலும், உகாரம் என்னும் சூட்சுமனாகிய விஷ்ணுவை இருதயத்திலும், மகரம் என்னும் சூட்சுமதாரனாகிய ருத்ரனை புருவ நடுவிலும், ஓம்காரம் என்னும் சூட்சுமதாரனாகிய சர்வேஸ்வரனை துவாத சாந்தத்திலும் தியானிக்க வேண்டும் என்று அந்த மந்திரம் சொல்லுகிறது. அதுபோல கிருதஸ் நமோங்கரத்தில் நமோங்கார திஞ்ச சர்வத்யான யோகஸ் ஞானம் யத்பலம் ஓங்காரோ வேதபர ஈசோவா என்று அதர்வசி யோக உபநிடதத்தில் கூறப்படுகிறது.
ஓம்காரத்தின் சொரூபம் எல்லாவற்றையும் சர்வவிதமான தியானங்கள், யோகங்கள், ஞானங்கள் ஆகிய இவற்றின் பலன்களையும் பிரணவ சொரூபரான ஈசனே அறிவான் என்பது அதனுடைய பொருளாக அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஈசன் என்பதை குறிக்கப்படுகிறது. ஏக சங்க்யா விஹினோஸ்மி தவிஸ்யங்கா வானஹம்ச அகோரா கார ரூபோஸ்மி மகாரோஸ்மி சனாதன அப்படிங்கிற மந்திரத்தை மைத்ரேயோ உபநிடதம் கூறுகிறது. நான் ஒன்று என்ற எண்ணும் அற்றவன், இரண்டு என்ற எண்ணும் அற்றவன், அகார உகார ரூபமாய் இருக்கிறேன், இருதய கிரந்தி அற்றவனாய் இருதய நடுவில் இருக்கிறேன். இந்த வாக்கியத்தை சிவபெருமான் மைத்ரேயருக்கு அருளி செய்ததாக வருகிறது. ஓம் கம் பிரம்ம அப்படி என்ற யஜுர்வேதத்திலையும் குறிக்கப்படுகிறது. தேவாரத்திலும் முதல் தேவாரமாகிய திருஞான சம்பந்தர் தன் முதல் பாடலிலேயே முதல் எழுத்தாகிய தோடுடைய செவியன் என்பது தோ என்பது ஓ ஓம்காரமாக அந்த ஓம் என்ற ஓ என்ற எழுத்தை வைத்து தொடங்குகின்றார். அதே போல திருநாவுக்கரசரும் தன்னுடைய நிறைய பாடல்களில் ஓம்காரத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார். ஓம்காரத்து ஒருவனாகும் என 4ஆம் திருமுறையில் 25வது பதிகத்தில் 9வது பாடலிலும், ஓம்காரன் கான் என 6ஆம் திருமுறையில் 24வது பாடலில் 2வது பாடலாகவும், ஓம்காரத்து பொருளாய் நின்றான் கண்டா என 6வது திருமுறையில் 39வது பதிகத்தில் 10வது பாடலாகவும், ஓம்காரத்து ஒருவன் கான் என 2 பாடல்களில் வைத்திருக்கிறார். 6ஆம் திருமுறையில் 48வது பதிகத்திலும், அதே 6ஆம் திருமுறையில் 65வது பதிகத்திலும் ஓம்காரத்து ஒருவன் கான் என்று வைத்திருக்கின்றார். ஓம்காரத்து உட்பொருளை என்று 6ஆம் திருமுறையில் 63வது பதிகத்தில் வருகிறது. ஓம்கார மெய்ப்பொருளை என்று 6ஆம் திருமுறையில் 86ஆம் திருமுறை அந்த பாடலில் வைத்திருக்கின்றார். ஓம்காரத்து உட்பொருள் தான் ஆயினானை என்று 6ஆம் திருமுறையில் 67வது பதிகத்தில் வைத்திருக்கின்றார். பேரெழுத்து ஒன்று உடையானை, அந்த பேரெழுத்து என்பது இந்த ஓம்கார எழுத்தை குறிப்பதாக சொல்லி இருக்கிறார். அது 6ஆம் திருமுறையில் 91ஆம் பதிகத்தில் வைத்திருக்கிறார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா, இது சிவபுராணம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் பற்றி யாவரும் நின் மலரடி காணா மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்தும். அந்த ஓர் வார்த்தை என்பது ஓம்காரமாக இங்கு வருகிறது. ஓரெழுத்து ஒரு மொழியாகி இந்த ஓம்காரத்தை சொல்லி இருக்கின்றார் செத்திலாபத்தில். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசம் என்னும் தாளுருவி உய்யம் நெறி காட்டு வித்திட்டு ஓம்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு வருவார் அச்சோபே என்று ஓம்காரத்து உட்பொருளை என்று அச்சோ பதிகத்தில் மணிவாசகர் சொல்லி இருக்கின்றார். இந்த மணிவாசகர் திருவாசகத்தில் இறைவனுடைய திரு உருவத்தை ஒலியாகவும் ஒளியாகவுமே அதிக இடங்களில் பதிவு செய்திருக்கின்றார். ஒளியாக ஒளி என்பதை நாம் சோதி, சுடர், ஒளி என்று எல்லாம் கூறுகின்றோம். சோதி என்று 29 முறையும், சுடர் என்று 18 முறையும், ஒளி என்று 14 முறையும் இந்த ஓம்கார ஒளி வடிவத்தை சொல்லி இருக்கின்றார். அதுபோல திருமூலரும் தன் பாடல்களில் ஓம்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனித்திருந்தாளே என்று ஓம்காரத்தை முதலில் சொல்லி இருக்கின்றார். அடுத்து ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி, ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே உருவம், ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம், ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒன்முத்தி சித்தியே என்று ஒரு பாடலில் ஓம்காரத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார். அடுத்து ஒரு பாடலில் ஓம்காரத்து உள்ளே உதித்த ஐம்பூதங்கள், ஓம்காரத்து உள்ளே உதித்த சராசரம், ஓம்கார தீதந்து உயிர் மூன்றும் உற்றன, ஓம்கார சிவ பரசிவ ரூபமே என்று திருமூலர் தனது பாடல்களில் கூறியிருக்கிறார், திருமந்திரத்தில்
சொல்லி இருக்கிறார். அதே போல சேக்கிழார் பெருமானும் 12ஆம் திருமுறையில் உலகலாம் என்று தொடங்கும் ஊ ஊ ஊ என்பதும் ஓ என்பதை குறிப்பதாகவே வருவதாக அமைத்திருக்கின்றார். அதனுடைய முடிவாகிய முடிவும் ஓம் என்றே உணர்வோம் என்று ஓம் என்றே முடிக்கின்றார். ஆக இந்த திருமுறைகள் அனைத்தும் முதல் பதிகம் தொடங்கி 12ஆம் திருமுறையாக 12வது பதிகத்தின் கடைசி பாடலாக ஓம் என்ற பிரணவத்திற்குள்ளே இந்த திருமுறைகளை அமைத்திருக்கின்றார்கள் நம் அருளாளர்கள். ஆகவே இந்த திருமுறைகள் ஓம்காரத்தையே குறிப்பதாக அமைந்திருக்கிறது. அதுபோல சட்டை முனிநாதரும் தனது பாடலில் ஒடுக்கமடா ஓம்கார கம்பமாச்சு ஓஹோஹோ அகங்காரமே பிறந்தாச்சு என்று சட்டை முனி தனது சூத்திரத்தில் பாடியிருக்கின்றார். நீங்க என்ன சொல்ல வருதுன்னு தெரியாம மற்றவங்க சொல்றேன். ராஜேஸ்வரி அம்மா மைக்க ஆஃப் பண்ணுங்க. அதே போல மய விஞ்ஞானத்தில் என்னும் நூலில் ஓம் ஒலி கேட்டுணர்ந்தால் உள் ஒளி ஞானம் தோன்றும், ஓம் ஒலி கண்டுணர்ந்தால் ஒளி ஒளிர் உருவே தோன்றும், ஒளி ஒளிர் உருவந்தானே ஆடல் ஆடலல் ஆடலன் ஆடலன்றோ என்று கூறுகிறார் மய விஞ்ஞானத்தில். இது அந்த ஒளியாகவே பெருமான் இருக்கிறார், அவன ஆடலுடைய நடனத்தை சொல்லி இருக்கின்றார். ஓம்காரமாகவே பெருமான் இருக்கின்றார், நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார் என்று இந்த பாடலில் வருகிறது. அதுபோல ஆதிசங்கரரும் ஓம் என்னும் மந்திரத்திற்கான விளக்கத்தை தான் எழுதிய உபதேச சாகரிஸ்ரீ என்னும் நூலில் ஞான வடிவத்தை உடையதோ, எது ஞான வடிவத்தை உடையதோ, ஆகாயத்தை போன்று வடிவம் இல்லாததோ, எல்லாவற்றிற்கும் மேலானதோ, எப்போதும் ஒளிர்ந்து கொண்டு உள்ளதோ, பிறப்பற்றதோ, அழிவற்றதோ, எத்துடனும் சேர்க்கையற்றதோ, எங்கும் நிறைந்து உள்ளதோ, எப்போதும் சுதந்திரமாக உள்ளதோ, அதுவே ஓம் என்று கூறுகிறார். இவர் சொன்ன இதனுடைய பொருள்களை எல்லாத்தையும் நாம் பார்த்தால் நம்மளுடைய பெருமானை குறிப்பதாகவே வரும். ஏனெனில் ஞான வடிவத்தை உடையது அவன், எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பது அவன், அவன் பிறப்பற்றவன், அழிவற்றவன், எதனுடனும் சேர்க்கையற்றவன், எங்கும் நிறைந்து எப்போதும் இருக்கின்றவன், சுதந்திரமாகவும் இருக்கின்றவன். இப்படி அனைத்தையும் உடையது இந்த ஓம்காரம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த ஓம்காரமே பெருமானாக இருக்கிறது. அடுத்து பாரதியாரும் தன்னுடைய பாடலில் சொல்லி இருக்கிறார். ஓம் என பெரியோர்கள் என்றும் ஓதுவதாய், வினை மோதுவதாய், தீமைகள் மாய்ப்பதுவாய், துயர் தேய்வதுவாய், நலம் வாய்ப்பதுவாய், நாமமும் உருவும் அற்றே மனம் நாடறிதாய், புந்தி தேரிடறதாய், ஆம் என்னும் பொருளுனைத்ததாய், வெறும் அறிவுடன் ஆனந்த இயல்புடைத்ததாய் நின்றிடும் பிரம்மம் என்பார், அந்த நிர்மல பொருளினை நினைத்திடுவேன் என்று பாஞ்சாலி சபதத்துல முதல் பாடலாக ஓம் என பெரியோர்கள் என்று தொடங்குகின்றார். அதே பாஞ்சாலி சபதத்தின் கடைசி பாடலாக ஓம் என்று உரைத்தனர் தேவர், ஓம் ஓம் என்று சொல்லி உரிமிற்று வானம், பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, விண்ணை படுத்தியான் சுழற்காற்று, சாமி தருமன் புவிக்கே என்று சாட்சி உரைத்தன பூதங்கள் ஐந்தும், நாமும் கதையை முடித்தோம், இந்த நானில முற்றும் நல்லின்பத்தில் வாழ்க என்று ஓம் என்று தொடங்கி ஓம் என்று பாடலை நிறைவு செய்கிறார் பாரதியாரும். அதே போல ராமாயணத்தில் நாம் சிறப்பிடமாக கூறுவது எதை என்றால் சுந்தர காண்டத்தை கூறுகிறோம். மகாபாரதத்தில் சிறப்பு மிக்க பகுதியாக எதை கூறுகிறோம் என்றால் கிருஷ்ணன் தூதுவை கூறுகிறோம். அதே போல இந்த கந்த புராணத்தில் சிறப்பாக கூறுவது பிரணவ உபதேசத்தை கூறப்படுகிறது. ஏனெனில் முருகப்பெருமான் பெருமானுக்கு பிரணவ உபதேசத்தை கூறியதாக இருக்கின்றது. கைலாச சிகராவாஸ்யம் ஓம்கார ஸ்ரூபணம் மகா தேவம் உமா அர்த்த கிருதசேகரம் என அதர்வன வேதத்தில் மாண்டோக்கிய உபநிடதத்தில் இந்த ஓம் என்ற பிரணவத்தை பற்றி கூறப்படுகிறது. துறந்தோர் குடிலை சிவன் எனும் உருவம் என்றே உணர்ந்து சொல்லுவார் என வாயு சங்கீதை கூறுகிறது.
குணம் குறி கடந்த சிவ பரம்பொருள் உயிர்கள் உய்விக்க எடுத்துக்கொள்ளும் திருமேனிகளில் ஒன்று ஓம்காரம் என்னும் பிரணவ திருமேனி ஆகும். நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த ஓம்காரம் எப்படி என்றால் இந்த திருமேனியாக, பெருமானுடைய திருமேனியாகவே வருகிறது. அது பெருமானுடைய திருமேனி நமக்காக வருகிறார். எப்படி என்றால் பிரணவத்தை எடுத்துதான் நமக்கு வருகிறார் என்று. ஏனெனில் நாம் காண வேண்டும் என்றால் அவர் எப்படி இருக்கிறார், உருவம் எடுத்து வரும் பொழுது ஓம்காரமாக திருமேனி எடுத்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. முருகனே ஓம்காரத்து பொருள் என ஓம்காரத்து உள்ளொளிக்கும் உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என கந்தர் அலங்கார பாடல் அருணகிரியார் பாடுகிறார். திருப்புகழ் ஒன்றில் ஓம் ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே எனவும் சொல்லியிருக்கின்றார். காமியத்தில் அழுந்தி இழையாதே காலர் கைபிடித்து மடியாதே ஓரெழுத்தில் அன்பு மிக ஊறி என்றும் பாடியிருக்கின்றார். அப்படி என்றால் முருகப்பெருமானே ஓம்காரத்தின் பொருள் என்று சொல்லி இருக்கின்றார். திருச்செந்தூர் கந்தர் கலி வெண்பாவில் குமரகுருபரரும் முருகனை ஓம்காரத்து உட்பொருளாக இருக்கின்றான் என்று சொல்லி இருக்கின்றார். அது எப்படி என்றால், ஓதிய 5 ஓங்காரத்துள் ஒளிக்கும் உள்ளொளியாய் 5 ஒளிக்கும் நீங்காத பேருருவாய் நின்றோனே என்று பாடுகிறார். அப்படி என்றால் இந்த 5 என்ற ஓதிய 5 ஓங்காரத்து உள் ஒளியாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். விநாயக பெருமானே ஓங்காரத்து உள்பொருள் என கச்சியப்ப முனிவர் தம்முடைய விநாயக புராணத்தில் கூறியிருக்கிறார். பிரணவம் என்பது ஏகாட்சரம் என்னும் பொருளுடைய மந்திரம் என்றும், அது விநாயக பெருமானுக்கு உரிய மந்திரம் என்றும் கூறுகிறார். யானை முக தோற்றமே ஓம்காரமாக இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். பிரணவ வியாக்கிர புரீஸ்வரர் கோவில் ஓம்காரத்தை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. இதனுடைய பழைய பெயர் பிரணவபுரம் என்று இருக்கின்றது. பெருமான் அம்பிகைக்கு பிரணவத்தை, அதாவது ஓம்காரத்தை உபதேசித்ததால் ஓம் என்றும், புலிக்கு முத்தி கொடுத்ததால் இந்த ஊர் புலியூர் என்றும், இரண்டும் சேர்த்து ஓமாம் புலியூர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்து இருப்பார். எல்லா இடங்களிலும் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்து இருப்பார். ஆனால் இங்கு அப்படி அல்லாமல் சிவபெருமான் சந்நிதிக்கும் அம்மன் சந்நிதிக்கும் இடையில் மகா மண்டபத்தில் தனி கோயில் அமர்ந்து இருக்கின்றார். கருவறையில் பெருமான் அம்பாளுக்கு குரு உபதேசம் செய்து கொண்டிருப்பது தனி சிறப்பாக இருக்கிறது. இங்கு முருகப்பெருமான் உபதேசம் பெற்ற இடமாக இருக்கிறது. முருகப்பெருமான் சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு உபதேசத்தை உரைத்தார். அந்த மந்திரத்தை கற்ற இடம் இந்த ஓமாம் புலியூர் திருக்கோயிலாக வருகிறது. லிங்கத்தின் பீடம் வட்டமாக இருக்கும் எல்லா கோவில்களிலும், ஆனால் இங்கு சதுரமாக இருக்கிறது. காசியிலும் சதுரமாக இருப்பதால் இந்த கோயிலும் காசிக்கு நிகரான ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. ஓம் என்னும் மந்திரத்தை சொல்வதால் ஏற்படும் பலன்களாக நாம் காணலாம். ஓம் என்னும் மந்திரத்தை சொல்லும் போது சுற்றுச்சூழல் சுத்தமாகப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான அதிர்வுகள் ஏற்படுகின்றன. நம்மை சுற்றி உள்ள ஆரா என்னும் ஒளிவட்டம் தூய்மையாகிறது. தியான நிலையிலும் அதன் பின் ஆழ் தியான நிலையிலும் கொண்டு செல்லுவது இந்த ஓம் ஆகும். உடலில் உள்ள நச்சு பொருள்களை நீக்குகின்றன. உடல் தன்னைத்தானே சிகிச்சை அளித்து சீர் செய்கின்றது. தெளிவு தன்மையை பிறக்கிறது. உடல் இரத்த ஓட்டம் சீராகிறது. இந்த இரத்த ஓட்டம் சீராகுவதனால் இதயம் இதமாக இயங்குகிறது. இரத்த அழுத்தம் கட்டுப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் ஓம் என்று சொல்லுவதால் அதன் மூலம் அவர்களுக்கு மன அழுத்தம் நீங்கி அவர்களுக்கு அமைதியான ஞானமுள்ள குழந்தை சுகப்பிரசவமாக பிறக்கின்றது. கருவில் இருக்கும் போது ஓம் என்னும் வடிவில்தான் குழந்தை உள்ளது. நம் காதுகள் கூட ஓம் என்னும் வடிவில்தான் உள்ளதாக இருக்கின்றது. இந்த ஓம் மந்திரம் பற்றி யூகி முனிவர் தனது வைத்திய சிந்தாமணி நூலில் அவ்வனும் அட்சரத்தில் நாடி தோன்றும், அந்நாடி தான் என்று தத்துவம் தோன்றும், எவ்வனும் எலும்பு தசை குடை நரம்பும்
ஈலிட்டு பழுவோர் இடந்தும் கொங்கையுமாம் மூவென்றும் முட்டுக்கால் விளையீரெட்டாம் முட்டியமை தங்கனையோ உருவமாகி என்று பாடுகிறார். இது வைத்திய நூல்கள்ல வரக்கூடிய நூலாக இருக்கிறது. வைத்திய சிந்தாமணி என்னும் நூலில் யூகி முனிவர் அப்படிங்கிறவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த மந்திரங்கள், ஓம் என்னும் மந்திரம் சொல்லுபவனாகிய பெருமானை மட்டும் அல்லாது கேட்பவனும் அந்த ஓங்காரமாக மாற்றக்கூடியதாகவே இருக்கின்றது. இந்த முனிவர்கள், ரிஷிகள் அதிக ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு காரணம் நம் உடலில் நைட்ரிக் ஆக்சைடு என்னும் அமிலம் அதிகமாக சுரக்க செய்வதனால் இவர்கள் எல்லாம் அதிக காலம் வாழ்ந்ததாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அதை அவர்கள் எப்படி அதிகமாக சுரக்க செய்தார்கள் என்றால், பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அதிகாலை பொழுதில் நாம் சூரிய ஒளி படும் இடத்தில் யோக ஆசனத்தில் அமர்ந்து ஓம் என்னும் மந்திரத்தை உச்சாடனம் செய்கின்றார்கள். அப்பொழுது அந்த ஓம் என்னும் மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் பொழுது நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக அவர்களுடைய உடலில் சுரப்பதாக இந்த விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதே போல நாம் எல்லாம் பெருமானுக்கு சொல்லி இருக்கிறோம், அவன் தாயிலி தந்தையிலி, அவன் அனாதி என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் இதற்கு மாற்று கருத்தாக பெருமானுக்கு தந்தை உண்டு அப்படி என்று நாரத மகரிஷி சொல்லி இருக்கிறார். எங்கு என்றால், இமய அரசனான பர்வத மகாராஜா என்ன செய்கிறார் என்றால், தனது மகளை பெருமானுக்கு மணம் முடிக்க இருக்கின்றார். இமவான் மகளை பார்வதி தேவியை மணம் முடிக்க இருக்கின்றார். மணநாள் குறிக்கப்படுகின்றது. மணமகள் வீட்டிற்கு மருமகனாக பெருமான் வருகின்றார். பெருமான் அவருடைய அகோர தோற்றத்திலே வருகிறார். பாம்புகள் அணிந்து, இடுப்பில் புலி தோல் போர்த்தி, யானையினுடைய தோலை மேலுக்கு போர்த்தி வருகிறார். இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ராஜ அலங்காரத்தில் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது பெருமான் அவரிடத்தில் பார்வதி தேவி கேட்கின்றாள், இந்து ஒரு பொழுதாவது எல்லோருக்கும் இனிமையாக இருக்கக்கூடிய அலங்காரத்தில் இருங்களேன் என்று கூறுகின்றார். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பெருமானும் தன்னை அலங்காரப்படுத்தி தன்னுடைய நீள் ஜடாமுடியையும் தரித்து அழகாக மாற்றி அமர்கிறார். அந்த திருமண கோலத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது மணமகனுடைய முன்னோர்களையும் மணமகளுடைய முன்னோர்களையும் அந்த சபையிலே சொல்லுவது வழக்கமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது மணமகளாகிய பார்வதி தேவியின் அப்பா அம்மா அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய குலத்தை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு பெருமான் அவருடைய பூதப்படையோடு இருக்கிறார். அவர்கள் பேசுவது இவர்களுக்கு புரிவதாக இல்லை. ஆனால் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், பெருமானிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுடைய முன்னோர்களை சொல்லுங்கள் என்று. அப்பொழுது அவர் அமைதியாக மௌனமாகவே இருக்கின்றார். அப்படி மௌனமாக இருக்கும் பொழுது நாரத மகரிஷி என்ன செய்கிறார் என்றால், அங்கு இருக்கக்கூடிய ஏகதாரா என்னும் ஒற்றை கம்பியுடன் இருக்கும் இசைக்கருவியை எடுத்து மீட்ட ஆரம்பிக்கின்றார். அது டங் 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 என்று ஒலியை அதிகமாக அதிர்வடைய செய்கின்றது. அது எல்லாருடைய காதுகளையும் துளைத்து அமைதியை குலைக்கின்றது. அப்படி குலைக்கும் பொழுது நாரத மகரிஷியிடத்தில் எல்லாரும் சொல்லுகிறார்கள், அந்த சத்தத்தை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த நாரத மகரிஷி அதை கண்டுகொள்ளவே இல்லை. அதை மீண்டும் மீண்டும் மீட்டுக்கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது மீட்டுக்கொண்டு எழும் அந்த ஓசையை குறித்து சொல்கின்றார், எங்களுடைய பெருமானுக்கு யார் மூதாதையர் என்றால் இந்த ஓசைதான் மூதாதையர். அதுதான் அந்த பிரணவமாக இருக்கின்றது. பெருமானே பிரணவம், பிரணவமே அவனுடைய மூதாதையர் என்று அந்த ஓசையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஓம் என்ற எழுத்தை விஞ்ஞானிகள் ஆராயும் பொழுது அண்டத்தின் ஒலியும் இந்த ஓம் என்றுதான் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் நம் மெய்ஞானிகள் எப்பொழுதோ இதை சொல்லிவிட்டார்கள். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் இந்த ஓம் என்ற எழுத்தை 3ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லி இருக்கின்றார். இந்த ஓம் என்ற எழுத்திற்கு வேறு பெயர்களாக பிரணவம், குடிலை, குண்டலி, பிரம்மம்,
பரம், சிவம், மாமாயை, சுத்தமாயை, நாதம், விந்து, வைந்தவம் என பல பெயர்களாக இருக்கின்றது. ஏனெனில் இதில் நாம் மாமாயை என்றும் சொல்லுகிறோம். இந்த உலகம் பிரணவமாக இருக்கிறது என்றால் அது மாயையால் ஆனது அல்லவா? அப்பம் இது மயக்கக்கூடியது அல்லவா? அதனால் அதற்கு பிரணவத்திற்கு மாமாயை என்றும் பெயராக இருக்கின்றது. இதை படைப்பதற்கு சுத்த மாயையாகவும் இருக்கின்றது. அது நாதமாகவும் விந்துவாகவும் அனைத்துமாகவும் இருப்பதால் இதற்கு அத்தனை பெயர்களாக இருக்கின்றது. இந்த ஓங்காரம் இப்படி நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். வேதங்களிலும் உபநிடதங்களிலும் திருமுறைகளிலும் பல இடங்களில் நாம் இந்த ஓம்காரத்தை, ஓம் என்னும் எழுத்தை நாம் சிந்தித்து வந்திருக்கின்றோம். இந்த ஓம்காரத்தை எப்படி தனது ஆடலாகவும் நம்மளுடைய பெருமானுடைய ஓம்கார வடிவமாகவும் மனவாசகம் கடந்தார் எப்படி தன்னுடைய செய்யுளில் கூறியிருக்கிறார் என்றால், ஓம்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். இதுபோல நாம் வேறொரு இடத்திலும் பார்த்திருக்கிறோம். வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படி என்று நாம் பார்த்திருக்கிறோம். எந்த இடத்தில் என்றால் நம்மளுடைய கண்மேந்திரியங்களை பார்க்கும்போது 13வது பாடலில் பார்த்தோம். அதுபோல இந்த ஓம்காரத்தை பெற்றார், அந்த ஓம்காரத்தை கண்டவர்கள் பிறப்பு அற்றார் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஓம்காரத்தை நாம் காண வேண்டும் என்றும் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த திருவாசியும் அதில் இருக்கக்கூடிய நீங்கா எழுத்து எது என்பதையும் வரும் வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் இந்த பெருமானுடைய ஓம்கார வடிவத்தை பற்றி சிந்தித்ததை அடியார் பெருமக்கள் அமைதியுடனும் பொறுமையுடனும் கேட்டு தெளிவு பெற்றீர்கள் என்றும் இந்த நல் சிந்தனையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் என்று வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் பாடி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, வாழ்க சீரடியா.